ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேங்காய் சாதத்துக்கு நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா 2 அப்பளத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி 2 அப்பளம் வறுத்து எடுத்துப்போம். இப்போ இந்த எண்ணெயில் தாளிக்க வேண்டிய பொருளை போட்டுக்கலாம். சீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு இதை போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம போட வேண்டியது கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, சேர்ப்போம். தாளிக்க தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். கருக விடக்கூடாது. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படியே ஃப்ரை பண்ணணும். கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், இந்த இஞ்சி போடணும். இங்கே பாருங்கள், பூண்டு இவ்வளோதான். இதை போட்டு நல்லா இதிலே ஃப்ரை பண்ணணும். இந்த கலர் போயிடக்கூடாது. இந்த கலர் போச்சுன்னா தேங்காய் சாதம் நல்லாவே இருக்காது. இந்த இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு இந்த கடுகோ, இந்த உளுத்தம்பருப்போ, இந்த கடலைப்பருப்போ இந்த தேங்காய் சாதத்தில் கரியாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். பிள்ளைங்க அட்ராக்ஷன் ஆகி சாப்பிடும். இப்போ இது போயிடுச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, இதில் ஒரு சின்ன வெங்காயம் இதை நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்படி நீங்கள் தேங்காய் சாதம் குட்டீஸுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்புங்க. நிஜமாக லஞ்ச் பாக்ஸு ஃப்ரீயாக தான் வரும், இது உறுதி. இந்த டைமில் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். சாதத்தில் நான் உப்பு போடலை, அதனால் இதில் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறேன். நல்ல கிளறிட்டு இதுக்கு கூடையே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் அரை வேக்காடு வெந்ததும் இந்த தேங்காவையும் போட்டு வறுக்கும்போது, வெங்காயம் பொரியும் போது இந்த தேங்காவும் தேவையான அளவுக்கு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணணும். பார்த்திங்களா, இது ஈக்குவலாக வெங்காயமும் கறியை விடக்கூடாது, தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை போடணும். இப்போது நான் ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன். நீங்கள் 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா இதில் நான் எடுத்ததில் இந்த தேங்காய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இதை கிளறணும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறது வரை கிளறணும். உண்மையாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காய் சாதம் பார்க்கவே அருமையாக இருக்கும். குட்டீஸுக்கும் அட்மையர் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு ஒரு சின்ன பிக்கிள் அப்படி இருந்தாலும் கடைசியில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அப்பளம், இதை இப்படியே தூவணும். இப்படி தூவிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு கிளறி விட வேணும். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து விடுங்களேன் குட்டீஸுக்கு. இந்த தேங்காய், இந்த அப்பளம் இது எல்லாம் வாயில் படும்போது அது ஒரு தண்ணி ஒரு லஞ்சு பெரிய ஒரு ஃபீல் கிடைக்கும். குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நான் என் குட்டீஸுக்கு கொடுத்துருக்கேன்.
உண்மையாகவே லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் வரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க மம்மின்னு சொல்லுவாள். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்ஜேஎஸ் அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களை ரீச் ஆகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.